அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 15/3/2026 பங்குனி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. சூரிய உதயம் 6 மணி 22 நிமிடம். சூரிய லக்னம் மீனம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு திருப்தி அளிக்காது. ஆன்மீக காரியங்களில் நீங்கள் ஈடுபடுங்கள். பக்தி பாடல்கள் மற்றும் சொற்பொழிவுகள் கேட்பதன் மூலம் மன ஆறுதல் கிடைக்கும். இதனால் உங்களுக்கு மன அமைதி கிடைச்சிருக்கு. பணியிட சூழல் உங்களுக்கு நல்ல முறையில் காணப்படாது. உங்களுடைய செயல்திறனுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. உங்கள் துணையிடத்தில் அகந்தை பிரச்சனை காணப்படலாம். இது இருவருக்கும் இடையே உறவை பாதிக்கும் என்பதால் இத்தகைய உறவை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது. இன்று அதிக செலவுகள் காணப்படும். அதனை உங்களால் நிர்வகிக்க இயலாது. பாதங்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடியதாகவும் முக்கியமான முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும். அதிர்ஷ்டம் மூலம் முன்னேற்றம் கிடைச்சிருக்கு. பணியிட சூழல் உங்களுக்கு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரும்பி மேற்கொள்வீங்க. உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீங்க. உங்களுடைய வீட்டில் நடக்க இருக்கும் ஒரு விழா பற்றி உங்கள் துணையிடத்தில் திட்டமிட்டு ஆலோசிப்பீங்க. பணப்புழக்கம் அதிகமாக இருக்கு. பங்கு வர்த்தகத்தில் பணம் பெறுவதற்கான உங்களுக்கு பண வரவும் லாபமும் கிடைச்சிருக்கு. உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் தைரியமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு. உங்களிடம் அதிர்ஷ்டம் காணப்படலாம். இன்று உங்களுக்கு பணிகளை நல்ல முறையில் முடிக்க உகந்த நாள். பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைச்சிருக்கு. மேலதிகாரிகளுடன் நல்ல பெயர் பெறுவீங்க. உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வீங்க. இதனால் உங்கள் துணை உங்களை நன்கு புரிந்து கொள்வார். இன்று பண வரவு அதிகமாக காணக்கூடியதாகவும் உங்களுடைய சேமிப்பு கணிசமாக உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு. கடகம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம். தடைகளை சமாளித்து நன்மைக்கான நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் துணையிடத்தில் வாக்குவாதம் செய்வீங்க. அமைதியை பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை நடவடிக்கைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. இன்று ஒவ்வாமை காரணமாக உங்களுக்கு இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தகவல் பரிமாற்ற தொடர்புள்ள பிரச்சனைகள் காணப்படலாம். வெறுமை உணர்வு காணப்படும். தேவை தரக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் காணக்கூடியதாகும். உணர்ச்சி வசப்பட்ட ஒரு சமநிலையை நீங்கள் இழப்பீங்க. திரைப்படம் பார்த்தல் அல்லது இசை கேட்டல் போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைச்சிருக்கு. பணியிடத்தில் திருப்திகரமான ஒரு நிலை காணப்படாது. அதிக வேலை உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். உங்கள் துணையிடத்தில் தகவல் தொடர்புள்ள பிரச்சனைகள் காணப்படலாம். இது நல்ல ஒரு புரிந்துணர்வுக்கு தடையாக இருக்கும். உங்கள் துணையிடத்தில் நல்லிணக்கத்தை பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. இருவருமே பணத்தை விவேகமான முறையில் செலவழிக்க வேண்டும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. கன்னிராசி நண்பர்களே, உங்களுக்கு செழிப்பான ஒரு நாள். கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக மேற்கொள்வீங்க. அனுசரணையான அணுகுமுறை மூலம் நன்மை பெறலாம். பணியிடத்தில் வெற்றிகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய செயல்திறனில் உங்களின் படைப்பாற்றல் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம். நிதி நிலைமை அதிர்ஷ்டகரமாக இருக்குது. பங்குகளில் முதலீடு செய்வதன் மூலம் நீங்கள் லாபம் காணலாம். ஸ்திரமான ஆரோக்கியம் காணப்படும். உங்களுடைய மனதில் காணப்படும் நம்பிக்கை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. துலாம் ராசி நண்பர்களே, இன்று முன்னேற்றகரமான பலன்கள் கிடைச்சிருக்கு. உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்படுத்துவீங்க. உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தலாம். ஊக்கத்தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீங்க. உங்களின் அன்பான உணர்வின் மூலம் இருவருக்கும் இடையே உறவுல நல்லிணக்கம் காணப்படும். நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுக்கு கணிசமான தொகை கிடைச்சிருக்கு. அதனை நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீங்க. உங்களிடம் காணக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்குது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, உங்கள் செயல்திறன்களை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படலாம். அணுகுமுறையில் பொறுமை தேவை. திரைப்படம் பார்த்தல் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியது நல்லது. இறை வழிபாடு ஆறுதல் பெற்றுத்தரும். பணிகள் கடினமாக காணக்கூடியதாகும். சக பணியாளர்களுடன் தவறான ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம். உங்கள் துணையிடத்தில் அன்பும் பாராட்டும் பெற நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். உறவை பாதிக்கும் என்பதால் உணர்ச்சி வசப்படுதலை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இன்று நீங்கள் கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படலாம். தோல் ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. தனுசு ராசி நண்பர்களே, வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய வளர்ச்சி பாதையில் தடைகளை சமாளிக்க நேரிடலாம். இது உங்களுடைய சவால்களை உறுதுணையுடன் திடமான மனநிலையுடன் சமாளிக்க வேண்டும். அறிவார்ந்த முறையில் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். பணியின் பொழுது உங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதிக பணிகள் காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் துணையிடத்தில் பேசும்பொழுது அமைதியை கடைபிடிக்க வேண்டும். உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க வலுவான பிணைப்பை உருவாக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். கூடுதல் செலவினங்கள் செய்ய வாய்ப்பு இருக்குது. வீட்டு புறநமைப்பு மற்றும் நிர்மாணம் குறித்து அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்குது. முதுகு வலியால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தியானம் அல்லது யோகா மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைச்சிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள். உங்களுடைய முயற்சியில் நீங்கள் எளிதாக வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். நீங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடியதாகும். நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பணியிடத்தில் சிறப்பான வாய்ப்புகள் காணப்படுகிறது. மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. உங்களுடைய திறமை மிகவும் பாராட்டப்படும். உங்களுடைய செயல்திறனில் தனித்திறமை வெளிப்படலாம். உங்கள் துணையிடத்தில் அன்பான உணர்வை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. பண வரவிற்கு சாதகமான ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. உங்களிடத்தில் சிறந்த ஆற்றல் உற்சாகம் காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, வளர்ச்சி பாதையில் தடைகள் காணப்படலாம் என்றாலுமே அர்ப்பணிப்பு மற்றும் செரிமானம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது. விரும்பத்தகாத சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதால் பயணத்தின் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அமைதியாகவும் நல்ல முறையிலும் இருப்பதன் மூலம் உறவின் நல்லிணக்கத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். உங்களுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்படலாம். பண வரவு செலவு இரண்டுமே இணைந்து காணக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய சம்பாதித்த அனுபவிக்க கூடிய நிலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று திருட்டு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கடினமான சூழ்நிலைகள் காணப்படும். இழப்பு ஏற்படாமல் இருக்க உங்களது மதிப்புமிக்க பொருட்களை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். பணியிடத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். எனவே பணிகளை கவனமுடன் ஆற்ற வேண்டும். பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது. கோவிலுக்கு செல்வதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பானதாக ஆக்கலாம். பண வரவு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்காது. நிதி நிலையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.